தானே செய்யும். அவன் எப்படி குப்பரைக்க போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி அவளை குப்பரைக்க போட்டு ஒரே குத்து இதெல்லாம் தான் போனேன். நாடகம் வேற இல்லையா? சரி 7:30 மணிக்கு குத்தி விட்டு வச்சுக்க. என்னது 7:30 மணிக்கு அடிச்சு விட்டு வச்சுக்க. நாடகம் வேற இல்ல. ஆமா. அப்புறம் 10 மணிக்கு நம்ம போன அப்ப மட்டும் அப்ப மஞ்சள் கொடுக்குறாங்க தேவை யாரு. அப்புறம் 2 தோசை சுண்டல் ஒரு தோசை தானே வேலையை பாரியா. நெஞ்ச கறிக்கிறது எனக்கு எங்க வீட்டுல இருக்க கிளவி நல்லா சீரியல பக்கத்து செவனப்பா குடிச்சுக்கிட்டு இருக்குல்ல எனக்கு வந்துட்டு போவோம். நம்மளுக்கு நெஞ்ச கறிச்சுக்கிட்டு கிளவி செவனப்பா குடிக்குது. செவனப்பா பிள்ளை குடிக்க கூடாத குடிச்சா குடிச்சு செவனப்பா ஆகி மடமடம் வாயில ஊத்துட்டேன். ஊத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது செவனப்பே இல்லை. நெத்தில துப்புரம் கடமையில்லாம இந்த கிளவி இந்த செவன பாட்டில் எப்படி இது தெரியாம அதை வாங்கி ஏன் வாயில ஊத்தி வீட்டுக்கு ஒரு கிளவி நாட்டுக்கு எடுக்கும் இருக்காங்க. தீபாவளியோட கிளவியை குளோஸ் பண்ணி எல்லாரும் குடும்பத்தோட என்ன தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தா எதை பார்த்து செஞ்சுக்கிட்டே தெரியல. அப்படி அதபடியாக இங்கே மிகச்சிறந்த வீடியோ கவரேஜ் இருக்கும். சென்ற இடமெல்லாம் அமைக்க கொண்டிருக்கும் எங்களது பத்மா வீடியோ கவரேஜ் அன்புள்ளவர்கள் ஜெயக்குமார் அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கம். இங்கே வீடியோ கவரேஜ் மிக சிறந்த ஆப்ரேட் செய்து வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? சாப்பாடு. அருமையான சாப்பாடு. தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தை நிதானத்தோடு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. முதல்ல வேற கூட உள்ளே வரல. முதல்ல வேற அனுப்பிவிடுங்க. நடிகர்களா முதல்ல உட்கார்ந்து கொண்டு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் கொடுத்து சாப்பாடு சாப்பாடு வேணுமா? அந்த ஒரு தம்பி எங்க எடுத்தோம் அந்த அக்காலாம் பயங்கரமா பரிமாறுறாங்க. நல்லா வரவேற்பு எல்லாருக்குமே வரவேற்பு. சாப்பிட்ட விதங்களும் பரிமாறிய விதங்களும் நல்லா இருந்துச்சு. அவர் சிரிச்ச போத்தோட சந்தோஷமா பரிமாறணும். ஒவ்வொரு ஏரியால கொண்டு வண்டி அனுப்பாரு. நாடகம் வந்துட்டாங்களாடா நல்ல மரியாதை வீட்டுல சாப்பிட்டாரு. இன்னைக்கெல்லாம் நிறைய சாப்பிடுங்க கொண்டு வந்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கிளம்பிட்டேன். நாடகக்காரங்களுக்குலாம் நான் தான் பரிமாறுவேன். வண்டியை விட்டே கீழே தாலி ஏக்கா மாட மாட்டேன் போல இருக்கு. கூப்பிட்ட செய்தி அப்படியா வண்டியா அப்பா எனக்கு சோறு வேணும் போட கேட்க மாட்டேட்டாயா நீ வண்டியாலையா உனக்காண்டி நான் ஊர்ல முக்கண்டியோட சாப்பாடுங்க. என்னடா முக்கண்டி சாப்பாடு முதல்ல அப்படிங்க. சரி இன்னைக்கு நம்மளை கொள்ளாம விட மாட்டேன் போல இருக்கு. ஓ முதல்ல பழத்தெல்லாம் வச்சாங்க அப்புறம் தான் கூட்டு பண்ணி வச்சாங்க. தண்ணியை போட என்ன நான் தான் பரிமாறி விசிபிட்டு வந்தாங்க. நேரம் இலையில இந்த மாம்பழத்துல தருக்கணும் அது பொட்டிய பீரிட்டு போய் எழுத்தாட்டு டான்ஸ் பிரியா வாயில சட்டியாடு விளையாடி சும்மாவே இந்த பிள்ளைக்கு வாய் கிழிஞ்சு ஒரு மணி அப்பா ரப்பேன்னு பொழுது அதுல முட்டைய மாம்பழத்தை அடிச்சா அடி எப்படி இருவாரு அடிச்ச அடியில பொட்டையை தெரிஞ்சு எழுத்தாப்புல இந்த இலையில விழுந்துருச்சு. அப்படியே முட்டையை நினைச்சு அந்த முட்டையை எடுத்து கடிச்சிட்டு கிடக்குறேன். என்னடா அது முட்டையை கடிக்க முடியாது லூசு போயிடாது முட்டைடா பொட்டடா அப்படின்னு இந்த பொட்டையை எப்படியா வந்துச்சு அப்படியே மிதிச்சதுல என் படத்துல இருந்து பொட்டையை நழுவி என் பொட்டையை போய் பிரியா விளையாட அடிச்சு அந்த பொட்டையை ஓயில வந்து விழுந்துருக்காங்க. அப்படின்னு சொன்னாலும் நம்ம படிக்க இது இல்லடா வெள்ளை வெள்ளை இருக்குது முட்டைடா அப்படிங்க நாசமா பண்ணுவோம்ல தண்ணியை போட்டு சாப்பிடாதான்னு கேட்கிறியா? அது பிளாஸ்டிக் இலையில கொண்டு வந்து அவனுக்கு சோற வச்சு விட்டாங்க. போட்டவனும் போது தின்னவனும் போது பிளாஸ்டிக் இலையை எப்படி வச்சு சாப்பிட்டாலே கொஞ்ச நேரத்துல ஊறி போயிரு. இப்படி குப்பைக்க போட்டு சாப்பிட்டு வலிச்சு பிள்ளைக்கு தின்னு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இலைய மரத்துலையும் தலையை போட்டு சொல்லிருக்க மாப்பிள்ள இலைய மேல மாப்பிள்ள உட்காந்து எங்கடா இலை இருக்கு பிளாஸ்டிக் ஏதோ உள்ளது இலைய மரத்துல எங்கடா இருக்கு? அதை விட இந்த பக்கத்து ஒரு சாப்பிட்டு இருந்தாரு. சரியான கிழமை இருந்தாரு. அந்த ஆளுக்கு ஆட்டுக்கறி திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. நாங்க வந்து அந்த கிழவனோட பேர் வந்து வச்சிருப்போம் போல இருக்கு. வச்சது வள்ளியர் மணி நாங்க அதுக்கு தான் பார்ட்டி எப்படின்னு போயிருக்கோம். இந்த ஆளுக்கு பல்லு கிடையாது ஒண்ணும் கிடையாது. வாட்டர் பாக்கெட்டை கொண்டு வந்து அந்த ஆள் பக்கத்துல வச்சுட்டாங்க. அவருக்கு கறி திங்கணும்னு ஆசை வந்து கறியை தூக்கி உள்ள முழுவதும் கொண்டையில போய் அனுப்பிருச்சு. அடுத்தாக்க வாட்டர் பாக்கெட் தண்ணியை பிடிச்சாலும் உள்ள கொண்டு வந்து வாட்டர் பாக்கெட் வைக்க மூளையை கடிச்சு வலிக்கு விழுக்கு பிளாஸ்டிக் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சோழி சுத்தம் ஆளு இங்க மட்டை ஆயிட்டாரு. போனது வள்ளியர் மணி நாடகத்துக்கு சரி ஆளுங்க செத்து போயிட்டாங்க. அவனை உட்கார வச்சு அப்புறம் ஹரிச்சந்திரா நாடகம் ஆடிட்டு ஒரு நாளைக்கு 2 நாடகம் ஆடி இருக்கீங்க. ஒரே நாடகம் தான். அப்பா
போனவளே படுத்துல பாடு இந்த மாதிரிலாம் எல்லாம் நல்ல சாப்பாடு ஏற்பாடு வரவேற்ற விதங்கள் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே மனமாக நின்று சாப்பிட்டு போது நல்லா கேட்கறாங்க. சாமி பப்பனி யாரும் தெரியலையே, யாரும் தெரியலையே ராஜ பார்த்தா சரி 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 எங்க ஒரு பேர் கண்ணகரையும் டவரா செட் மாதிரி முகம் நெருங்கி வந்தா பப்பன அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்லை, பட்டிமன்றம் அங்கேயே நடந்து முடிஞ்சு இங்கே பட்டிமன்றம் நடக்குது. பரவாயில்ல. அப்புறம் பொம்பளை பேர் சொல்லிடுறேன். இந்திய நாடகத்துறையில் முதல் முறையாக வயதுக்கு வந்து சில மாதங்களே ஆடு. எத்தனை மாசம்? ஜனவரி மாசம். என்ன கிழமை? வியாழக்கிழமை. எத்தனை மணிக்கு? இடையில ஐயப்பி எத்தனை மணிக்கு தான் வயசுக்கு வந்து கேட்கிறதா? அங்கிருக்க மாசத்துல புதுக்கோட்டையை சேர்ந்த வி.கே. மாயா அவர்கள் இவருக்கு முடியல டான்ஸ் இருக்காது. இவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுனுதான், அதுல முத்தமும் தந்தா. உடம்பு சரி, அதுல முத்தம் இல்லைன்னா கண்ணத்துல தயா. இவ ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுனுதான், முத்தமும் தந்தா. அதை மட்டும் பண்ண முடியாது என் பங்காளி, ஆசையத்தை அடக்க முடியாது, என் ஆசையத்தை அடக்க முடியாது. அதை மட்டும் பண்ண முடியலன்னா பகல் நேரம் ஆயிடுச்சு. கடாடப்பா இருந்திருந்தியா. ஆமா. குறிப்பு சங்ககிரிபுரத்தில் இருந்து ஸ்ரீ பச்சை நாச்சியம்மன் கோவில் வரை நடைப்பயணமாக பால்குடம் எடுத்தல் நடைபெறும். பொதுமக்களும் பக்தோடியும் அனைவரும் பிறந்தவர்களாக வருகிறது. ஸ்ரீ பச்சை நாச்சியம்மன், ஸ்ரீ பாலடி கருப்பன், ஸ்ரீ அழகிய மெய்ய ஐயனார் அருள் பெற்று நாடகத்தை மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு அன்பர்களுக்கு அன்புடன் வைக்கணும். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் சலுகை பெறும். அடுத்தபடியாக வைகாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது நாளை 20/5/2017 சனிக்கிழமை மதியம் 12 மணி அளவில் அரசு அனுமதியுடன் 38ஆம் ஆண்டு மாபெரும் மஞ்சு விரட்டு மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா, மிகச்சிறந்த முறையில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு பல சில மாடுகளை பிடிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் கொடுக்க வேண்டும். மத்தியானம் கூட நான் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன மாட்டை? ஏயா கேட்கிறேன். பசு மாட்டையா? மாட்ட மாட்டேன்ருச்சு. நானும் அப்படி இப்படி சுத்தி முத்தி பாக்குறேன், அது சிக்க மாட்டேன்ருச்சு. கருவ காட்டுக்கலாம், என்ன வெட்டாம கூட நிக்குது. ஐயோ, எங்க வீட்டுல இருக்க மாட்டேதான். நானும் அப்படி இப்படி பிடிச்சுக்கலாம். ஒரு தாட்டி பிடிக்கலான்னு போயிட்டு வந்துட்டேன். எங்க அண்ணன் சித்தப்பா போய் தோடான்னு லீவு வந்து நாங்க சித்தப்பா மாமா ஓமாட்டே வந்தாங்க. 10 நாள் தானே. ஐயோ 10 நாள். நானும் இந்த மாட்டை நம்ம வீட்டு மாட்டை இன்னைக்கு பிடிச்சு போலாம்தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு போனேன், பிடிச்சு போலாம் தான் போனேன். அப்படின்னு பார்த்தேன் லைட்டா. சரி, இந்த பக்கம் தான் பிடிக்க முடியல, அங்கிட்டு கொல்ல பக்கம் ஒரு அங்க அங்கிட்டு மாட்டேன். அப்படி அங்கிட்டு போறேன். அங்கிட்டு எங்க அக்கா மாமா அப்படின்னு போய் தொலைங்களா, இந்த சாமி நல்லா இருக்கு, அந்த கடையில போய் முட்டாய் வாங்கிட்டு வாங்குறாங்க, அந்த கடைக்கு போயிட்டு வாங்குறா, இந்த கடையில முட்டாய் வாங்கி உருட்டு வந்துடுறாங்க, நம்மளுக்கு உருட்டு வந்துருக்கு சுமார் போல. ஆமா, நாளை மிகச்சிறந்த மஞ்சள் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் நல்லாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிய மகளிரும். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் கமல் சையத் அன்புடன் வழங்கும் சலங்கை மாஸ் நடன நாட்டிய நிகழ்ச்சி அது விமர்சையாக நடைபெறும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைக்கு நைட்டு நேரம் அப்படி பாருங்க, நட்டிக்கிட்டு ஏறு மாட்டுங்க. அது ஆடல் பாடல் எவ்வளவு? 50,000 ரூபாய். நாடகம் எவ்வளவு? 30,000 ரூபாய். அதுக்கு மேல ஏற மாட்டேங்குது. அது ஏறாதியா, விடியோவே 8 மணி வரைக்கும் நடத்தினா எப்படி ஏறு? 3 மணியோட முடிச்சு விட்டு போறீங்க. ஆடல் பாடல் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஐயனார் கோயில், எல்லாத்துக்கும் சக்தி வழங்குற கோயில், அவ்வளவு பெரிய ஐயனார் கோயிலுக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி 3வது பாட்டு எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கு? ஆமா, நாளைக்கு 3வது பாட்டு எப்படி பாட்டு இருப்பாரு? கட்டிப்பூடி கட்டிப்பூடி நான் கட்டி பிடிச்சால நீ கீழே சொல்லி ஓ நல்லா தான் இருக்கு. போன் நம்பர் என்ன? அப்ப எங்களுக்கு மழை வரும். மழை எப்படி வரும்? இல்ல, மழை இல்லாதனால நிறைய நாடகங்கள்லாம் நிறைய தடைப்பட்டு போச்சு. ஆமா, ஐயனார் அருளால நிறைய மழை பெய்யணும், விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரணும்னு சொல்லி எல்லாரும் நல்லா ஆண்டவனை வேண்டிக்குங்க. மழை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுங்களா? இப்ப கொஞ்ச நேரம் நம்மளால உட்கார முடியுதா? வீசுறீங்க, துண்டெடுத்து வீசுறீங்க. நிறைய நாடகங்கள்லாம் நிறைய தடைப்பட்டு போச்சு. நாடகத்தை நிப்பாட்டீங்கன்னா நாடக நடிகர்களோட பொழப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். அது நீங்க அதிகமா நிப்பாட்ட வேண்டாம். நாடகம் வைக்காட்டி பரவாயில்ல,
ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாடகம், ஒரு மாதத்துக்கு ஒரு 30 நாடகம் வச்சு ரொம்ப வேண்டாம், அதிகமா வேண்டாம். வச்சுக்கிட்டே எங்க பொழப்பு ஓடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு வைப்பாரு. அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு அன்பிற்கு மாசத்திற்குரிய நாடக அமைப்பாளர் அன்பப்பா சோழ லட்சுமணன் சேர்வை பட்டமங்கலம் அவர்களும் உடன்பிறவா சகோதரர் SM சுகுமார் பூக்கடை சொக்கநாதபுரம் செயலாளர் இசை நாடக நடிகர் சங்கம் காரைக்குடி அவர்களும் M சேகுமன் SS சலுகைபுரம் மூவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். மூவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். இடைப்பெற்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்களுடைய பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ ராஜா என்பதை உங்களோட தெரிந்து கொண்டு போயிட்டு வரேன். போயிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுறேன், எல்லாரையும் சரியா எடுத்து விட்டுறேன். கரெக்டா 12 மணிலேருந்து 12:10 வள்ளியை வெளியில் விட்டுறோம். 1 மணிலேருந்து 1:15 நாரதரை வெளியில் விட்டுறோம். 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ள ராஜா பார்க்க சரியா எடுத்து விட்டுறோம். ஆமா, நீங்க சலுகைபுரம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் மன்றத்தினர் சார்பாக கலைஞர்களுக்கு முன்னாடி அளிக்கப்படுகிறது. அருமை மாசு கொண்டிருக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கு முன்னாடி அளிக்கப்படுகிறது. மிருதங்க மாசு கொண்டிருக்கும் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு, அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் வாசித்த SS ராஜேந்திரன் அவர்களுக்கு, தாளம் வாசித்த பார்த்திபன் அவர்களுக்கு, சீன் அமைத்த சாமி கண்ணன் அவர்களுக்கு, இங்கே புவனாக நடிக்கும் மருங்காபுரி கோயில்பட்டி சேர்ந்த அமைச்சர் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டிக்கு வைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மிகச்சிறந்த முறையில் ஒளிபெருக்கு தேசத்திற்கும் யோகா வீடியோ கவரேஜ் பத்மா ஜெயக்குமார் அவர்கள் விழா மேடைக்கு மதிப்பின் மரியாதைக்கு முறைய காவல்துறை அதிகாரி அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு விழா குழுவினர் சார்பாக அன்புடன் அழைக்கின்றார்கள். இபி வயர்மேன் செல்வராஜன் எங்கிருந்தாலும் வெகு விரைவாக வயர்மேன் செல்வராஜன் வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். வாங்க வாங்க வா, எதிர்த்து வா. எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய சலுகைபுரி கிராமத்தினருக்கும் விழா கமிட்டியினருக்கும் மதவட்டி காவல் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். யோகா ஆடியோஸ் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய சொக்கநாதபுரம் பூக்கடை SM சுகுமார் காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமாகிய எங்களுக்கு பொன்னாடப்பட்டி கூறப்பட்டிய சலுகைபுரம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் எதிரி சார்பாகவும் எனது ஆபரேட்டிங் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சீன் அமைத்த சாமி கண்ணன் வாங்க உபயோகம் செய்ய எனக்கு முன்னாடி வந்துட்டு கௌரவப்படுத்திய சலுகைப்படுத்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு பாட்டு. அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னம்மா பெரியம்மா ஒரு பாட்டு. அன்பு கண்ட பெரியவர்களே, இன்றைக்கு இந்த சலுகைபுரத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் அப்பா மங்கான் அவர்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மிடத்தில் இல்லை. இன்றைக்கு அவருடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு எங்கள் ஆதரவு தருகிறார்கள். இன்றைக்கு மக்கா அப்பா அவர்கள் 30 ஆண்டுக்கு முன்னால் நிச்சயமன் சேரன் அவர்களையும் என்னையும் கொண்டு வந்து முதலாக அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைக்கு நமது மதகுவட்டி கிராமத்தார்களும் இன்றைக்கு ஒரு அமைப்பாளருக்கு 25வது ஆண்டு வெற்றி விழா கொண்டாடிய ஒரே கிராமம் மதகுவட்டி கிராமம் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக்கிறோம். அதுவும் மண்மலையாடி கோவில் விழா குழுவினர்கள் எனக்கு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடினார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கலை குழுவின் சார்பாகவும் அவர்களுக்கும் மதகுவட்டி கிராமத்தார்களுக்கும் சலுகைபுரம் கிராமத்தார் இளைஞர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் அண்ணன் லட்சுமண சேவை சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஆரம்பிக்கிறேன். ஆமா, வண்டியில வரும்போது அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 25ஆம் ஆண்டு மேடையில நமக்கு நாடகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இந்த ஐயனார் கோவிலுக்கு
1 கிலோ தங்கத்துல ஏதாவது நான் செஞ்சு போடணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார் அண்ணன். 1 கிலோ இல்லையா? 1 கிலோவுல தங்கத்துல சுகுமாரன் கண்டிப்பாக தங்கத்துல 1 கிலோ பட்டை செஞ்சு காப்பு செஞ்சு போடுவார். நன்றி, வணக்கம். நான் போயிட்டு வரேன். கலைஞர்களுக்கு பொன்னாடி இருந்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழாக்கோங்களுக்கும் எனது கலைக்குழு இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றியான வணக்கம் 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 வணக்கம். முத்துக்கு முத்தாக